இயேசுவின் ரத்தம் என் சொந்தங்களை மீட்குமா? பிரைஸ் தி லார்ட். அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் என்று 1 யோவான் 1:7 நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம் பாவங்களை சுத்தப்படுத்துவது மட்டும் இல்லாதபடிக்கு அது சாத்தானில் இருந்தும் நம்மையும் நம் உறவுகளையும் மீட்க வல்லதாக இருக்கின்றது. ஆமேன். ஆம் அன்பானவர்களே, நீங்களும் கூட ஒருவேளை உங்களுடைய உறவுகள், உங்களுடைய கணவரோ அல்லது உங்களது மனைவியோ அல்லது மகனோ மகளோ பயங்கரமான கட்டுகளில் பிடிக்கப்பட்டு சாத்தானினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு துன்பத்தையும் உங்களுக்கு துன்பத்தையும் வருவிப்பவர்களாக காணப்படலாம். நீங்களும் எத்தனையோ முயற்சிகள், மனித முயற்சிகள் எடுத்திருக்கலாம், தோற்றும் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை இங்கு சொல்கிறார். என்ன ரகசியம் அது? எனது இரத்தம், உனது பாவத்திற்காக நான் சிந்திய அந்த இரத்தம், அந்த சாத்தானின் மேல் ஜெயம் எடுத்த அந்த இரத்தம், சாத்தானினால் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய உனது மகனை நிச்சயம் மீட்கும் மீட்கும் என்று அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை இன்று நீங்கள் கேட்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன் அன்பானவர்களே. ஆம், ஆண்டவர் நினைத்தால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்பதில் சந்தேகமும் இல்லை. ஆம் அன்பானவர்களை, நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவ பழக்க வழக்கத்தினால் பிடிக்கப்பட்டு மிகவும் வேதனையுற்றவர்களாக நீங்கள் காணப்படலாம். நீங்கள் அவர்களினால் பட்ட அவமானங்கள், அவர்களினால் பட்ட ஏளன பேச்சுகள் அதிகமாக இருக்கலாம். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான் அன்பானவர்களே. உங்களது மன கண்களுக்கு முன்பாக, விசுவாச கண்களுக்கு முன்பாக கல்வாரி நாதனை நீங்கள் பாருங்கள். கல்வாரியில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இயேசு, நமது இயேசு நமக்காக நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக சிலுவையில் தொங்கிய அந்த இயேசுவினுடைய காயங்களின் அடியில் உங்களது சொந்தங்களை, உங்களது மகனையோ கணவரையோ இப்பொழுது நிப்பாட்டுங்கள். அவர் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து வழியக்கூடிய இரத்தம் சொட்டு சொட்டாக உங்களது மகன் மேல் விழுவதை நீங்கள் கண்ணார கண்டு பாருங்கள். ஆம், அது மட்டும் அல்லாதபடிக்கு சிறிது சிறிதாக விழக்கூடிய அந்த இரத்தமானது பெரும் ஆறாக, இரத்த ஆறாக உங்களது மகனுடையோ அல்லது உங்களுடைய கணவருடைய தலையின் மேல் கொட்டுவதை நீங்கள் பாருங்கள். எப்பொழுது ஜெபம் செய்யுங்கள். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் என் பாவ பழக்க வழக்கத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எனது கணவரை, எனது மகனை அப்பா இதோ உமது பாதத்தில் நான் வைக்கிறேன் அப்பா. இவர்கள் மிகவும் நல்லவர்கள் தகப்பனே. பிறக்கும் பொழுது எவ்வளவும் ஒரு தேவ தூதரை போல இருந்தவர்களுடைய உடம்பில் புகுந்து ஆட்டி வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாத்தானின் வல்லமைகளை இதோ இந்த நேரத்தில் உமது இரத்தமானது தகப்பனே அப்பா இதோ உதைத்து எரியட்டும் ராஜா. அவர்களிலிருந்து வெளியேறட்டும். இயேசுவினுடைய நாமத்தினால் நாங்கள் கட்டளை இடுகின்றோம். அப்பா, உமது இரத்தம் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கின்றோமே. அது வாக்குத்தத்த வசனம் தகப்பனே. நிச்சயம் அது வேலை செய்யும். நிச்சயம் உமது இரத்தமானது எனது மகனை விடுவிக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் இதோ எனது மகனை, எனது கணவரை உமக்கு முன்பாக உமது இரத்த அருவியில், உமது காயப்பட்ட கரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த இரத்த அருவியில் நான் நிற்க வைத்திருக்கின்றேன். அன்பின் ஆண்டவரே, நான் நிச்சயம் அவர்களை எடுக்க மாட்டேன். அவர்கள் முழுமையாக இந்த சாத்தானினுடைய பிடியிலிருந்து வெளியில் வருவது வரைக்கும் நான் அவர்களை இந்த இடத்திலிருந்து நகற்ற மாட்டேன் என்று தகப்பனை நான் உறுதி கூறுகின்றேன் ராஜா. நீர் மெய்யானவர் தகப்பனே. நீர் பரிசுத்த இரத்தமானது எனது மகனின் தலையின் மேல் அப்பா இதோ விழும் பொழுது நிச்சயம் அவன் உயிர் பெறுவான் என்ற நம்பிக்கையில் அவனையும் தகப்பனே உமது கரத்தில் நான் கொடுக்கின்றேன்.
உமது சிலுவையின் அடியில் நான் நிற்க வைத்திருக்கின்றேன். நீ பெரிய காரியத்தை, அற்புதத்தை, அதிசயத்தை நீ செய்ய போவதை என் கண்களும் சுற்றியில் இருக்கக்கூடிய ஏளனமாக என்னை பேசிய அவர்களுடைய கண்களும் பார்த்து மகிழப் போவதற்காக உமக்கு கோடான கொடி நன்றியை நான் செலுத்துகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன் என்று அன்பானவர்களே, இந்த ஜெபத்தை, வல்லமையான ஜெபத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயம் நிச்சயம் நீங்கள் நன்றி சொல்லுவீர்கள் ஆண்டவருக்கு. உங்களது விசுவாச கண்களினால் பார்த்ததை உங்களது மாம்சீக கண்கள் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி கூறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போகும் முன்போ அல்லது அவர்களை பார்த்தோ மனதில் நீங்கள் இந்த ஜெபத்தை செய்யுங்கள். ஆண்டவருடைய அந்த இரத்த அருவியில் நமக்காக சிந்தப்பட்ட, நமது மீட்பிற்காக சிந்தப்பட்ட அந்த இரத்த அருவியில் நிப்பாட்டுங்கள். நிச்சயம் ஜெயம் பெறுவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே, இதோ இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இதோ நான் எல்லா பாவங்களிலிருந்தும் உன்னை நான் விடுவிக்கின்றேன் என்று. ஆம், ஆண்டவருடைய இரத்தமானது நம்மை ஒரு சில பாவங்களிலிருந்தும் மட்டும் மீட்கக்கூடியதாக இல்லை, மாறாக எல்லா பாவத்திலிருந்தும் அது நம்மை மீட்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, எல்லா பாவங்கள் என்று சொல்லும் பொழுது 100% ஆண்டவர் நமது பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுகின்றோம். அப்படி என்றால் நாம் பழைய பாவங்களை என்றைக்கு நாம் நமது பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பை வாங்கிவிட்டோமோ பழைய பாவங்களை நாம் நினைக்கவே கூடாது. ஆனால் பிசாசு நம்மிடம் கொண்டு வருவான், நீ அன்னைக்கு இந்த பாவம் செஞ்சேல, இன்னைக்கு இந்த பாவம் செஞ்சேல என்று. ஆனால் ஒன்ஸ் அது கிளீன் ஆகிவிட்டது என்றால் ஆண்டவரே அதை மறந்துவிட்டு அவரது முதுகுக்கு பின்பாக நமது பாவங்களை எரிந்து விடுகின்றானாம். அப்படி என்றால் நாம் எதற்காக அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டும்? அதனால் இன்றே நாம் நமது பாவங்களுக்காக மன்னிப்பை வாங்கி மீட்பை பெறுவோம். நமது சொந்தங்களுக்காக ஆண்டவருடைய சிலுவையின் அடியில் அவர்களை நிப்பாட்டுவோம், வெற்றி பெறுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.